பழமையான சோழ நாட்டில் மனுநீதி சோழன் எனப்படும் ஒரு நீதிமான் மன்னன் இருந்தார். அவரது அரண்மனையின் வாசலில் ஒரு பெரிய மணி கட்டி வைக்கப்பட்டிருந்தது. யாருக்காவது அநீதி நடந்தால் அந்த மணிக்கயிற்றை இழுக்கலாம். உடனே மன்னன் வந்து குறையை கேட்டு தீர்ப்பார். ஒரு நாள் ஒரு மாட்டுக்கன்று அரண்மனைக்கு முன் வந்தது. அது தன் அம்மாவுக்காக உணவு தேடி அலையும் சிறிய கன்று. அப்போது மன்னனின் மகன் ரதத்தில் வேகமாக வந்தபோது அறியாமல் அந்த கன்றை மிதித்து கொன்றுவிடுகிறான். கன்றின் தாய் துயரத்தில் அநீதியை உணர்ந்து அரண்மனை முன் இருக்கும் நீதிமணியை இழுக்கிறது. மன்னன் உடனே வந்து விசாரித்தார். அநீதி செய்தவர் என் சொந்த மகனாக இருந்தாலும் நாட்டின் சட்டம் அனைவருக்கும் ஒன்றே என்று மகனுக்கு மரண தண்டனை வழங்குகிறார். அவர் செயலால் நாட்டில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சமநீதி வழங்கப்பட்டது. இதற்காக அவர் மனுநீதி சோழன் என அழைக்கப்பட்டார்.